சங்கீதங்களின் புத்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று காணப்படுகிறது. அப்போ உங்களுடைய மனவிருப்பத்தின்படி நம்ம இந்த வசனத்தை பல நேரங்களிலேயும் ஜெபம் பண்ணும் போது சொல்லுகிறது உண்டு. கர்த்தாவே, உனது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வேன் என்று சொன்னீரே, அதனால் என்னுடைய இந்த மனவிருப்பத்தை நிறைவேற்றி வையும் என்று ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் யாருடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் என்று சொன்னால் தன்னுடைய பக்தர்களுடைய மனவிருப்பத்தை தான் அவர் நிறைவேற்றி வைப்பார். வேதம் வாசிக்க தெரியும் என்று சொல்லி வேதம் வாசிக்கிறவர்களையோ, கொஞ்சம் வசனங்கள் தெரியும் என்று சொல்லி வசனங்கள் தெரிந்தவர்களையோ அல்ல அவர் ஆசீர்வதிக்கிறது. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து வருகிற எந்த மனுஷனையும் அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் நடத்துகிறார். ஆனால் தேவனுடைய வசனத்தை அறிந்து அதன்படி நடக்கிறவர்கள் பெரிதான மன விருப்பங்களை வைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மனவிருப்பம் தான், இந்த பூமியை விட்டு நாம் போகும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பிரியம், தேவனோடு அடுத்திருக்கிற அந்த ஒரு பிரியத்தில் நடக்கிறவர்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றி வைப்பார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வசனங்களை படித்து அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறவர்களாய் அவருடைய வழிகளில் நடப்போம். அவரே நம்முடைய தெய்வம் என்று சொல்லி அவரே ஆராதித்து அவரே துதித்து அவரோடு நடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா காரியங்களையும் முற்றில்லாமல் நடத்தி வைப்பார். அதுவும் உடனே நம்ம ஜெபிச்ச உடனே நடக்கணும்னு இல்லை, அது கர்த்தருடைய ஒரு டைம் உண்டு. அந்த காலங்களிலே கர்த்தர் நடத்துவார். ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாய் விட்டு போக மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நமக்கு தெய்வமாக ஆராதிக்க கிட்டினது நம்முடைய பாக்கியம். கர்த்தருடைய அந்த கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் சேர்த்து நம்மையும் ஆண்டவர் அந்த பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக நமக்கும் கர்த்தரிடம் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.